Good evening, students. 8th மேக்ஸ்ல நம்ம அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த அல்ஜீப்ரா டாபிக் வந்து நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால இதுல ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2-3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். காரணிப்படுத்துதல்னா எந்த ஒரு நம்பருக்கு ரெண்டுக்கும் நேர் பெருக்கல் பலன் வருதோ அதை தான் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அப்புறம் ஃபுல்லா நம்ம எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், சிமுலேஷன் பார்க்கலாம், தென் எம்சிக்யூ. இது ரிலேட்டட் எம்சிக்யூ. ஓகேவா? 1 minute. இது ரிலேட்டட் எம்சிக்யூ இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அதாவது ஃபேக்டரைசேஷன்னா அதை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு எம்சிக்யூ பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸா வந்து எப்படி வந்து எத்தனை செக்ஷன்ஸா இன்னைக்கு ஒரு 3 செக்ஷன் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல ஒரு 4 செக்ஷன். பேசிக் ஃபேக்டரைசேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரைசேஷன் வித் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரைசேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 3 செக்ஷன் இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இது வரைக்குமே ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அந்த வேல்யூ வரைக்கும் தான் நம்ம அதனுடைய மதிப்பு வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் அப்படின்னு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற படிக்கு போனது கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து அடுத்த கிளாஸ்ல அதற்கான எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா எம்சிக்யூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க ஒரு சிமுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அல்ஜீப்ராயிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இயற்கணித சமன்பாடு. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1x மைனஸ் 132ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்டரைசேஷனுக்கு இன்னொரு வழிமுறை. ஓகேவா? இதனுடைய சம் கூட்டினால் 1, பெருக்கினால் -132. இப்போ இங்க 1 வரணும், -132 வரணும், பெருக்கினால் -132 வரணும், கூட்டினால் 1 வர வேண்டும். ஸோ 11 12 132. ஸோ -11 + 12 போட்டா +1. இதனுடைய ஃபேக்டர் ஃபார்ம் x - 11 into x plus 12 is equal to 0. Therefore, x minus 11 is equal to 0, or x plus 12 is equal to 0. So, where x values are 11 or -12. Okay. 11 or -12. இதுக்குள்ள எடுத்து போடும்போது x இனுடைய மதிப்பானது 11ஆக x plus 11 equal to 0 x minus 11 equal to 0 போது x is equal to plus 11 ஆயிடும். x plus 12 equal to 0 அப்படிங்கும்போது x is equal to minus 12 அப்படிங்கிறது வரும். ஓகே, அடுத்த கணக்கு இதுலயே பார்க்கலாம். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இது எல்லாமே வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் தான். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 39x மைனஸ் 432 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல எல்லாம் குட்டி குட்டி நம்பர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனாலதான் இது கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சம் ரெண்டையும் ஆட் பண்ணா கூட்டல் 39, பெருக்கினால் -432. ஸோ 432 39 வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நம்பர் 48 × 9 432. 48ல 9 கழிச்சீங்கன்னா +9, சரி +39. இதை ஃபேக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது x + 48 × x - 9 is equal to 0. அப்போ therefore x னுடைய x + 48 is equal to 0 or x - 9 is equal to 0.
So therefore x value is minus 48 r plus 9. Okay. ஸோ பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்தா எப்படி வந்து நம்பர் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்துக்கிறதுக்காக தான் இந்த சம்ஸ் எல்லாமே நான் இந்த சிமுலேஷன்ஸ் காட்டுறேன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்ம எப்படி வந்து வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது. 432 வரதுக்கு எந்த ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கினா 20 20 400. ஸோ அந்த 20 20 400ங்கும் போது 20 பிளஸ் 20 40ன்னு வந்துரும். இங்க நமக்கு 39 வேணும். சோ அப்ப அந்த 20க்கு மேல ஒரு ஒரு நம்பரா போட்டு பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4 சம் நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நம்பர்ஸ் வந்து எப்படிங்கிறது தெரியும். இன்னொரு சம் பாருங்க. இது x squared plus 44x minus 192 is equal to 0. சம் வந்து 44, ப்ராடக்ட் வந்து மைனஸ் 192. ஸோ 48 இன்டூ 4 192 மைனஸ் 4. 48ல மைனஸ் 4 போச்சுன்னா 44. அப்ப x பிளஸ் 48 அல்லது x மைனஸ் 4 is equal to 0. Therefore x plus 48 is equal to 0 or x minus 4 is equal to 0. X is equal to minus 48 or x is equal to 4. நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிமுலேஷன்ல பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் இதுலயே பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இதுல எல்லாமே பெரிய பெரிய நம்பர்ஸ் தான். அதனாலதான் இந்த சிமுலேஷன் நான் உங்களுக்கு காமிச்சேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 35x பிளஸ் 276 276 is equal to 0. So sum is 35x 35. Product is 276. So numbers 12 into 23 is 276. 12 plus 23 is 35. இதை factor formula மாத்தும் போது x plus 12 into x plus 23 is equal to 0. Therefore x plus 12 is equal to 0 or x plus 23 is equal to 0. Therefore x value for minus 12 or minus 23. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிமுலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், பெரிய நம்பர்ஸ் வச்சு பார்க்கிறது. அடுத்தது கியூபிக் பாலினாமியல். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இது அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த கியூபிக் பாலினாமியல் வந்து ஃபுல்லாவே பார்ப்போம். இன்னைக்கு ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷர் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கொயர் நம்பர் வச்சு வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதை நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதே வந்து கியூப் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம். 1 -1 2 -2 3 -3ன்னு ஒரு ஒரு நம்பர்ஸா கொடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் 0 ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ் ஒரு ஃபேக்டர். அப்ப அதுல இருந்து ஒரு இதை வந்து லெஸ் பண்ணிட்டு அடுத்த நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த கியூபிக் பாலினாமியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப இல்ல உங்க டாபிக்ல. ஸோ இருந்தாலும் நான் அடுத்த வருஷத்துக்கு இது இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. பிரைம் ஃபேக்டரைசேஷன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கேன். ஒரே நிமிஷம். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னாக்கா நான் என்ன நம்பர் வேணும்னாலும் என்னால கொடுக்க முடியும். அங்க நம்பர்ஸ் எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய எல் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நான் இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச 64 அப்படின்னு கொடுக்குறேன். 64க்கு என்ன எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒன்னொன்னா பாருங்க. 2ஆல பண்ணா 32, 32 2 64, 16 2 32, 8 2 16, 4 2 8, 2 2 4, 2 1 2. சோ 2 2 2 2 2. சோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் எத்தனை? இப்ப நான் எம்சிக்யூல இந்த மாதிரி கொஸ்டின், இதுதான் பேசிக் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ பேசிக் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் 1 வரைக்கும் நம்ம எல் டிவிஷன்ல கொண்டு வந்து முடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து 1 அதுக்கு மேல அங்க வந்து கிடையாது, 0 ஆயிடுச்சு அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கிறோம். சோ அப்ப இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன? மொத்தம் 6 2கள் தான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். இப்போ 625 கொடுக்குறேன் பாருங்க. 125 இன்டூ 5 625 இங்க இருந்து காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 625 நான் 5 டேபிள்ல கொண்டு வரேன்.
125 5 625 25 5 125 5 5 25 5 1 5 அதுக்கு மேல கிடையாது. ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 5 5 5 4 5s ஆர் 625 உடைய ஃபேக்டர்ஸ் ஆர் 4 5s. ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் நம்ம போடலாம். அப்போ வந்து உங்களுக்கும் ஈஸியா புரியும். 900 அப்படின்னு போடுறேன். 900 எந்தெந்த டேபிள்ஸ்ல போகும்? ரெண்டாம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 450. 4 2 8, பேலன்ஸ் 1, I 2 10 0. திருப்பியும் ரெண்டுல போட்டீங்கன்னா 2 2 4, 2 2 4, பேலன்ஸ் 1, 2 5 10, 225. அடுத்தது 75. 7 3 21, பேலன்ஸ் 1, 3 5 15. அடுத்தது 25 3 75, 5 5 25, 5 1 1 5. ஸோ 2 2 3 3 5 5 அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ்னா இப்போ நீங்க வந்து இங்க எவ்வளோ பெரிய நம்பர் வேணா போடலாம். 8648ன்னு போடுறேன். ஏன்னா அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது வரும். ஸோ இந்த சிமுலேஷன் நீங்க யூஸ் பண்ணி இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்குமே மோஸ்ட்லி நீங்க வந்து ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லீவ் டேஸ்ல சும்மா இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த சிமுலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கால்குலேஷன்ஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து இப்போ இது வந்து நம்மளுடைய மைண்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிமுலேஷன். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். பெருக்கினால் 50 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ -15 வரணும். 10 5 50, -10 இன்டூ -5 பிளஸ் 50, -10 கூட்டல் -5 -15. ஸோ அப்போ x-10 இன்டூ x-5. அனதர் ட்ரை கொடுப்போம். 80 18ன்னு இருக்கு. 16 5 80. எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் போட்டா வந்து 80 வரும் அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணோம். 16 5 80. இங்க ஆனா 18 வரணும் இல்லையா? சோ 10 இன்டூ 8 80 இல்லையா? அப்ப இங்க -10 -8 போட்டீங்கன்னா +80. -8 இன்டூ -10 மைனஸ் +80 -8 கூட்டல் +8, சாரி -8 கூட்டல் -8 -18 -18 plus 80. 18 and 80. Another try. 2 8. 2 வரணும். 4 2 8 இல்லையா? +4 -2. +2 8. +2 -2 plus 4 is equal to 2. -2 into 4 is equal to -8. X minus 2 into x plus 4. So factors 2 and 4. Another try கொடுக்கிறேன் போல். ஓகே. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றது. இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீபோமா அண்ட் மீசிமா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்றது. இங்க ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா நான் ஒரு 3 நம்பர் கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நம்பர்ஸ் வேணா மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ 24 அப்படிங்கறத வந்து 2√3 × 3ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 2√3 என்ன? 8.
8 இன்ட்டு 3 24. 90 அப்படிங்கிறத வந்து 2 இன்ட்டு 3 அடுக்கு 2 இன்ட்டு 5. 2 5 10, 3 ஸ்கொயர்ட் 9, 10 இன்ட்டு 9 90. 108, 2 ஸ்கொயர் 4, 3 கியூப் வந்து 27. 27 4 108. ஓகேவா? ஸோ இது நான் வந்து சிம்பிள் நம்பர்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஏபிசிக்கு. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ அண்ட் பி 2 and 3, அதாவது இது ரெண்டிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை ஒரு தடவை எடுத்துக்கொள்வோம். ஹெச்சிஎஃப் மீபோமானா மீபோவா அப்படின்னா வந்து என்ன மீனிங்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா எந்த ஒரு உறுப்பு இரண்டிலும் பொதுவாக இருக்கிறதோ அதை ஒரு தடவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்லி ஒன் டைம். எல்சிஎம்னா பாருங்க, இங்க ஏ அண்ட் பிக்கு தான் எடுக்கிறோம், சிக்கு இல்லப்பா, ஏ அண்ட் பிக்கு தான். 2 கியூப் அண்ட் 3 கியூப் இன்டு 5. அதாவது எல்லாத்துலயும் ஹையஸ்ட எடுத்துக்கணும். ஓகேவா? எதையுமே விடக்கூடாது. இப்போ இங்க வந்து 2 கியூப், 3 கியூப் 5. சோ அப்போ எல்சிஎம் பாருங்க 1080. 1080. சோ இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் மாத்திக்கோங்க. இங்க 90க்கு பதிலா 64ன்னு போடுவோம். மாறும் பாருங்க. இங்க 64க்கு பதிலா 48ன்னு போடுறேன். ஏன்னா ஏ அண்ட் பிக்கு தான் எடுக்கிறோம். சோ நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதே வந்து அதாவது மீசிமானா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மீபோவானா பொதுவாத மட்டும்தான் எடுத்துக்கணும். 25ன்னு போடுறேன். இது ரெண்டுக்கும் காமன் என்ன வரும்? வராது. இது 5 ஸ்கொயர்டு, இது வந்து 2 கியூப். சோ மீபோ இதுவும் ஃபேக்டரைசேஷன்ல ஒன் ஆஃப் தி சிம்பிள். இதையும் காமிச்சிடுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இங்க 120க்கு அப்படி பதிலா 625ன்னு கொடுக்குறேன். ஸோ 625 5 125 இன்டூ 5 25 5 5 5 5 அடுக்கு 4. ஓகே. ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து நாம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, 2 இன்டூ 2 இன்டூ 2. இதை வந்து பவர்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100 எதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 97. 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். 1080ன்னு கொடுப்போமா? 1080. சோ 2 3 தடவை இருக்கு, 3 3 தடவை இருக்கு, 5 ஒரு தடவை இருக்கு. இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சிமுலேஷனும் காமிச்சிட்டேன். இதுல நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸின் அடுக்கு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா மட்டும் எப்படி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பவர் 2 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். பவர் 3ல இருந்து வந்தா நமக்கு இந்த வருஷம் டாபிக்ல இல்ல. ஸோ அதனால நம்ம அதை பார்க்கல. பட் அடுத்த கிளாஸ்ல அது கூட வந்து நம்ம ஒரு ஹிண்டா பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த முற்றொருமைகள்ல ஒரு ஃபார்முலாக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும். அது எந்த ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி.
equal to x squared plus, sorry, x cube, sorry, x cube plus a plus b plus c into x squared plus ab plus bc plus ca into x plus abc. இந்த முற்றொருமை, இந்த ஃபார்முலாக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ அதை இன்னைக்கு பார்த்துருவோம். சரியா? p minus 2 into p plus 1 into p minus 4. அதாவது x க்கு பதிலா p இருக்கு, a b c எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ இப்போ இதுல வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணும்போது x is equal to p, a is equal to 2, a is equal to minus 2, b is equal to 1, c is equal to minus 4 இல்லையா? சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலால எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். pq பிளஸ் ஏவினுடைய மதிப்பு என்ன? -2. ஃபார்முலா படி பிளஸ் தான், பியும் பிளஸ் 1 தான். சி வந்து -4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலா பி ஸ்கொயர்டு பிளஸ் ஏபி அப்படிங்கும் போது -2 இன்டூ 1 பிளஸ் பிசி அப்படிங்கும் போது 1 இன்டூ -4 பிளஸ் சிஏ -4 இன்டூ -2 இன்டூ பி பிளஸ் -2 into 1 into -4 ABC அப்படிங்கிறது. சோ அப்போ PQ plus of -4 -2 -6 plus 1 அப்படிங்கும்போது -5 P squared plus of -2 -4 plus 6 into P plus of minus into minus plus 4 2 8 8 1 8. So 4 2 இங்க வந்து 4 கூட்டல் 2 6 plus 6 4 2 8, சாரி இங்க 8ன்னு சொல்லிட்டே 6 போடுறது 8. சோ இப்போ இங்க அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா PQ -5 P ஸ்கொயர் 8 -6 அப்படிங்கும் போது பிளஸ் 2 P பிளஸ் 8. சோ ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி, அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிவன் வேல்யூஸ் அந்த எக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலா அந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே சேம் வேல்யூவா இருந்து ஏபிசி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இதே இதுக்கு பதிலா a-2 b-3 c-4 இருந்தால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. அப்ப அதனுடைய சிம்பிளிபிகேஷன் மெத்தடே வேறையாக இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து இந்த எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலாக்கு நம்ம பார்க்காததுக்கு சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்ப அது ஈஸியா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே. சோ இனி நம்ம வேற என்ன ஃபேக்டர்ஸ் உடைய சம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறது பார்க்காம இருந்தோமோ அதையும் இப்போ பார்த்துடலாம். சரியா? இப்போ ஒரு நம்பர் நான் போடுறேன். இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு புக்ல. 6xy -4y² பிளஸ் 12xy -2yzx 2yzx. ஓகேவா? சோ இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றிலையும் காமன் டேர்மை பிரிக்க முடியும். ஓகே?
சோ இப்ப இந்த 6xy வந்து 6 இன்டு எக்ஸ் இன்டு ஒய். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஓகேவா? 6xy பிளஸ் 12xy மைனஸ் 4y² மைனஸ் 2yzx. ஓகேவா? சோ இத பிரிச்சாச்சு. இப்ப இந்த 6xy வந்து 6 இன்டு எக்ஸ் இன்டு ஒய் பிளஸ் 12 வந்து 2 இன்டு 6 இன்டு எக்ஸ் இன்டு ஒய். 2 6 12 இன்டு எக்ஸ் ஒய். அடுத்தது பிளஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்டு 2 2s are 4. 2 2 4 y ஸ்கொயர்ட வந்து y இன்டு ஒய் அப்படின்னு பிரிச்சாச்சு. பிளஸ் ஆஃப் பிளஸ் வச்சுக்கலாம். மைனஸ் 2 இன்டு மைனஸ் பிளஸ் 1 2 இன்டு 1 இன்டு ஒய் இன்டு z இன்டு எக்ஸ். இப்ப இது மைனஸ் 2 ஒய் z எக்ஸ் வந்துருமா? பிரிச்சிருக்கேன் நான். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6xy வந்து ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து வெளில எடுத்துடலாம். இந்த இடத்துல இருக்க மைனஸ் 1 இன்டூ 2 ஒய்ய மைனஸ் 1 இன்டூ 2 மைனஸ் 1 இன்டூ 2 ஒய்ய அடுத்த 2 டேர்ம்ல இருந்து வெளில எடுத்துடலாம். இப்ப இந்த 2 டேர்ம்ல இருந்து ஒரு பேரும் இந்த 2 டேர்ம்ல இருந்து ஒரு பேரும் வெளில எடுத்துடலாம் இல்லையா? 6 இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய். பேலன்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, ரெண்டாவது டேர்ம்ல பிளஸ் 2 பிளஸ் மைனஸ் 1 இன்டூ 2 இன்டூ ஒய். அப்ப இந்த டேர்ம்ல என்ன இருக்கும்? 2 ஒய் இருக்கும் பிளஸ் இந்த டேர்ம்ல zx இருக்கும் இல்லையா? சோ இப்ப இது 6xy இன்டூ 3 பிளஸ் இங்க மைனஸை டைரக்டா போட்டுக்கலாம். மைனஸ் 2y இன்டூ 2y பிளஸ் zx. சோ இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 6xy இன்டூ 3 வந்து 2 இன்டூ 3 6 இன்டூ 3 இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய்னு எழுதலாமா? 2 3s are 6 இன்டூ இந்த 3 as it is x இன்டூ ஒய். அடுத்தது மைனஸ் 2 ஒய். ஓகேவா? மைனஸ் 2 ஒய். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 ஒய் இன்டூ 2 ஒய் பிளஸ் zx. இப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்துமே இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் இருந்து 2 ஒய்ய வெளியில எடுக்க முடியுமா நம்மளால? 2 டேர்ம்ல இருந்துமே 2 ஒய்ய வெளியில எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் டெலீட் பண்ணணும். கடைசி ஸ்டெப் இருக்கட்டும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 ஒய்ய வெளியில எடுத்தாச்சு அப்படின்னா 9x 3 9 9x மைனஸ் 2y பிளஸ் zx. 2 ஒய்ய வெளியில எடுத்தாச்சுன்னா உள்ள 2 ஒய் பிளஸ் zx இருக்கும். இந்த டேர்ம்ல இருந்து ஒரு 2 ஒய், இந்த டேர்ம்ல இருந்து 2 ஒய்ய வெளியில எடுத்துட்டோம். சோ இப்போ 2y இன்டூ 9x மைனஸ் 2y மைனஸ் zx. சோ இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணி விட்டா முடிச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். சோ இது ஒரு உங்க புக்ல இருக்கக்கூடிய பட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபேக்டரைசேஷன். அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப நம்ம எம்சிக்யூ பாத்திரலாமா கடகடன்னு? வாட் இஸ் த ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 12? ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல தாராளமா சொல்லலாம். ஏபிசி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் போலாம். இது பேசிக் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைஸ் 16 16. இப்ப நான் லாஸ்டா போட்டு காமிச்சேன் இல்லையா? 16 வந்து 8 2 16, 8 4 2 8, 4 வந்து 2 2 4, திருப்பி 2 2 2 1 2, அந்த மாதிரி பிரிக்கணும் இது. ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ஏ 2 இன்டூ 2 இன்டூ 2, ஆப்ஷன் பி 2 இன்டூ 2 இன்டூ 4, ஆப்ஷன் சி 4 இன்டூ 4, ஆப்ஷன் டி 2 இன்டூ 8. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, சாட் செஷன்ல சொல்லலாம். அடுத்தது ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 24? 24 அதே மாதிரி தான். 12 2 24, 6 2 12, 3 2 6, 3 1 3. ஆப்ஷன் ஏ பி சி டி பாருங்க. ஏ வந்து 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3, பி 2 இன்டூ 3 இன்டூ 4, சி 3 இன்டூ 4 இன்டூ 5, டி 2 இன்டூ 2 இன்டூ 6. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபேக்டரைசேஷன் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 கூட்டினா 5x வரணும், பெருக்கினால் 6 வரணும். 2 3 பாருங்க. x plus 2 into x plus 3, x plus 1 into x plus 6, x plus 3 into x plus 2, x plus 4 into x plus 2. எது வரும் பாருங்க. அஞ்சாவது கேள்வி. ஃபேக்டரைஸ் x squared minus 7x plus 12. கூட்டினா மைனஸ் 7 வரணும், பெருக்கினால் 12 வரணும். minus 3 into minus 4, x minus 3 into x minus 4, x minus 2 into x minus 6, x minus 4 into x minus 3, x minus 1 into x minus 12. Question number 6. Same, factorize. X squared plus 2x minus 15. பெருக்கினா product minus 15, sum plus 2. So பெருக்கினால் minus 15, கூட்டினால் plus 2. X plus 5 into x minus 3. Option B, x plus 3 into x minus 5. Option C, x plus 2 into x minus 15. Option D, x plus 15 into x minus 2. Section 3, factorize the quadratic equation. அதுவும் quadratic தான், இதுவும் quadratic தான். ஏழாவது question, x squared plus 4x plus 4. Product 4, sum 4. X plus 2 into x plus 2, x plus 1 into x plus 4, x plus 3 into x plus 1, x plus 2 into x minus 2. Factorize. 8th question, x squared minus 9. X plus 3 into x minus 3, x plus 3 into x plus 3, x minus 3 into x minus 3, x plus 9 into x minus 9. A squared minus b squared அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கு. எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. Factorize x squared minus 16. இதுவும் a squared minus b squared ஃபார்முலால தான் இருக்கு. x minus 4 into x plus 4, x plus 4 into x plus 4, x minus 4 into x minus 4, x plus 16 into x minus 16. Last but not least. x 10வது கேள்வி, factorize காரணிப்படுத்துக தான். x squared minus 9 divided by x minus 3. So first x squared minus 9 பண்ணிக்கணும். அப்புறம் x minus 3 அதுக்கு கீழே கட் ஷார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியலன்னா அப்படியே leave it. பட் x squared minus 9 first factorization பண்ணிட்டு divided by கீழே இருக்கிறது ஆப்ஷன்ஸே அப்படிதான் இருக்கும். ஆப்ஷன் A, x minus 3 into x plus 3 divided by x minus 3. Option B, x plus 3 divided by x minus 3.
Option C, x minus 3 divided by x minus 3. Option D, x squared minus 9 divided by x squared minus 9. ஸோ எது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல இதோடைய தொடர்ச்சி பார்க்கலாம். ஓகேவா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.